ஏங்கா, நம்ம எதிர்பார்க்காத எல்லாமே நடக்குது இல்லை? பேசாமல் லண்டன்லேயே இருந்திருக்கலாமோ? ம் எனக்கும் அப்படி தாண்டி தோணுது. எதுக்காக இந்தியா வந்தோன்னு தெரில. பாட்டியை பார்க்கறக்காக ஆசையாக வந்தோம். ஆனால் இங்கே பல பிரச்சனைகள் புதுசாக உருவாக ஆரம்பிச்சிருச்சு. நானும் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலடி. நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கா. தெய்வத்தை மாதிரி இருக்க தெரியுமா? ம் நீ எப்படி இருக்கேன்னு போய் பாரு. எப்போவுமே நீ தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பேன். என்னை மாதிரி என்னை விடவே சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி இப்படி சிம்பிளாக வந்திருக்கேன். எதுவுமே கழுத்தில் கூட போடல. என்ன பிரச்சனை உனக்கு? அப்படியா? ஆமாம், நான் ஏன் தெரிலக்கா. ஆனால் மனசு முழுக்க ஒரே வேதனையாக இருக்குக்கா. இங்கே பாரு, எனக்கு உங்கள் 2 பேர்த்த பற்றியுமே நல்லா தெரியும். அக்காவும் சரி நீயும் சரி எல்லாத்தையுமே ரொம்ப நல்லவங்கன்னு நம்பிடுவீங்க. ஆனால் என்னால் அப்படி நம்ப முடியறதில்ல. எல்லாத்தையுமே சந்தேகக்கனோட பார்த்து பார்த்து பழகிட்டேன். ஆல்ரெடி அக்காவோட விஷயத்தில் பட்டதுனாலேயோ என்னமோ எனக்கு யாரை பார்த்தாலுமே பொதுவாக ஆம்பளைங்களை பார்த்தா நம்பிக்கையே சுத்தமாக வரதில்லை. அதனால தான் ரகு என் பின்னாடி வந்தப்போ கூட நான் வேண்டாம் அவாய்ட் பண்ணது. ஆனால் உங்ககிட்டயும் அதே மாதிரி தானே இருன்னு சொல்லியிருந்தேன். நீ இப்படி தான் வெற்றிக்கு ஓகே சொன்னேன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட எனக்கு அதை பற்றி சொல்லவே இல்லை. நானாக கண்டுபிடிச்சதுனால தான் தெரிஞ்சது. என்ன பதில் சொல்ல முடியலல்ல? புரிஞ்சுக்கோ. இதுலேயே நீ வந்து தப்பு பண்ணுறியா இல்லை சரியா பண்ணுறியான்னு? நானும் அவர்கிட்ட எவ்வளவோ சொன்னக்கா, இந்த காதல் இதெல்லாம் செட் ஆகாது, எங்கள் வீட்டுக்கு ஒத்து வராதுன்னு. ஆனால் அவர் எனக்காக சாக கடந்தது எல்லாமே என் மனசு உருக்கி தான். என் மனசில் இருந்த காதல் அவர்கிட்ட நான் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டேன். அவர் நான் உண்மையாக ரொம்ப நம்பினாக்கா. இப்போ கூட நான் அவரை நம்புற மாதிரி தான் என் மனசு ஃபீல் ஆகுது. அவர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாருன்னு என் மனசு சொல்லுது. ஆனால் புத்தி அவர் தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்காரு, நீ அவரை நம்பாதேன்னு சொல்லுது. ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிட்டு நான் தாக்க கஷ்டப்படுறேன். அப்படி தான் நீ நடந்துக்குவாங்க. அவங்களுக்கு தேவையானது நம்ம கிட்ட இருந்து கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இதில் வெற்றி மட்டும் என்ன விதி விலக்கா? போ, பேசாமல் இரு. என்னமோக்கா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சுனி, எப்போவுமே ரொம்ப அழகாக இருக்க. உன்னோட விருப்பம் என்னமோ அதுக்காக நடந்துக்குவேன். வர வர நீ அந்த மாதிரி இல்லை சுனிதா. ரொம்ப தைரியமாக இருப்ப என்ன மாதிரி. ஆனால் இப்போ உன்னோட தைரியம் எங்கே போச்சுன்னு யோசிச்சுப்பார். நீ வெற்றியை காதலிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீ நீயாவே இல்லை, அதை நீ உணர்ந்துட்டியா? ஆமாக்கா, நீ சொல்கிறது அத்தனையுமே நிஜம், சத்தியமான நிஜம். நான் வெற்றியை லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் நானாவே இல்லை. என்னோடய தைரியமெல்லாம் தொலைஞ்சு போச்சு. என்னோடய வேலையை நான் சரியாக செய்யலை. எல்லாமே மாறிடுச்சு. அவரை நான் முழுமையாக நம்பினேன். என்னை உண்மையாலுமே நேசிக்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் எல்லாத்தையுமே இப்படி பொய்யாக்குவாருன்னு, தவிடு பொடியாக்குவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா. போதுடி, இதுக்கு மேலேயே அவனை நேசிச்சேன்னு சொல்லாத. அவனுக்கு எப்படி மூவ் ஆன் ஆகுறாங்களோ அது மாதிரி நம்மளும் மூவ் ஆன் ஆகிட்டு போயிடணும். பொதுவாக பொம்பளைங்க ஏமாத்தினாதான் ரொம்ப பெருசாக பேசுவாங்க. ஆம்பளைங்க ஏமாத்துறதெல்லாம் இவளுக்கு எங்கே போச்சா அறிவுன்னு சொல்லி நம்மளை தான் திட்டுவாங்க. யாரையுமே ஏமாற்றக்கூடாது. அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் மனசு ஒன்று தானே. எவ்வளோ வேதனையாக இருக்கும். அது ஏன் தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னே தெரியலை. இனிமேலாவது நல்லது நடக்கணும்னு நினச்சி சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போவோம். அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சால் இன்னும் வேதனைப்படுவாங்க. எப்போ அவங்க இந்தியா வந்தாலும் அவங்க மனவேதனையோட தான் திரும்புகிறாங்க. இப்போ சொல்கிறேன், நம்ம 3 பேருமே அம்மா அப்பா பார்க்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணமே பண்ணலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் இந்த அத்தையோட பசங்களை மட்டும் நம்ம கல்யாணமே பண்ணக்கூடாது. அதில் உறுதியாக இருக்கணும்டி. ஆமாக்கா, நீ சொல்கிறது கரெக்ட். இவங்க பசங்களை மட்டும் நம்ம கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது. எவ்வளோ கேவலமாக காலையில் பேசினாங்கல்ல, அதை நினைக்கும் போது அவ்வளோ கோவம் வருது. ஏன் இவங்க 2 பேர்த்தினாலையும் தடுக்க முடியாது? அதை தாண்டி நானும் சொல்கிறேன். எல்லா தப்பையும் நம்ம மேலே திருப்பி விட்டு நம்ம மேலேயே கெட்ட பேர் ஏற்படுத்திடுவாங்க. அக்கா அதனால் அம்மா இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அக்கா எவ்வளோ வேதனைப்பட்டா, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ வரைக்கும் அந்த வடு ஆறாமல் இருக்குது. திருப்பி இன்னொரு வடு வாங்கிக்கிறதுக்கு நானும் விருப்பப்படல, நீயும் விருப்பப்படாத. சரிதான்க்கா, நீ சொல்கிறது சரி. நான் தான் முட்டாள்தனமாக எதுவுமே யோசிக்காமல் பண்ணிட்டேன். நீ ரொம்ப பொறுப்பாக கரெக்டாக யோசிக்கிற. உன்னை கோபக்காரி முட்டாள்னு தான் நான் நினச்சேன். ஆனால் உனக்குள்ளேயே ஒரு மனசு இருக்குது, எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேக்கா. இடையில கூட அப்பா சொன்னார், நிறைய வீட்டில் நடந்த பிரச்சனைக்கு எல்லாமே பணம் பத்தாமல் இருந்ததுக்கும் பணப்பிரச்சனை வந்து ஹோட்டலில் யாரோ கலெக்ட் பண்ண வந்தப்போ கூட நீ தான் நிறைய ஹெல்ப் பண்ணேன்னு அப்பா சொன்னார். ஆனால் உண்மையாக நீயும் ரொம்ப பொறுப்பாக நடந்துட்டுருக்கேன். அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. உங்களுக்கு மட்டும்தான் எல்லா பொறுப்பும் இருக்குன்னு நினச்சிக்காதீங்கடி, எனக்கும் இருக்குது. சரி, சாமி கும்பிட்டு கிளம்புவா. சரிக்கா. மேடம், சாமி பயங்கரமாக கும்பிட்றாங்க போல இருக்கே. என்னை விட்டு உனக்கு என்னடி சாமி கும்பிட வேண்டி கிடக்கு? கடவுளே, என்ன ஆனாலும் சரி, இந்த ரக்கு மட்டும் என் பின்னாடி வரவே கூடாது. அவன் யாரை நேசிக்கிறானோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். என் வழியில் வந்து திருப்பியும் என்னை வந்து டார்ச்சர் பண்ணவே வேண்டாம். எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. எப்படியாவது அவனை என் வாழ்க்கையிலேருந்து விளக்கிடு கடவுளே, விளக்கிடு. என்னன்னு தெரில, அவனை திட்ட கூட மனசு வர மாட்டேங்குது. ப்ளீஸ் கடவுளே, என்னோட வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி அமையணும். இந்த ரகு வேண்டவே வேண்டாம். என் குடும்பத்தை நாசம் பண்ண அந்த குடும்பத்துலேருந்து யாருமே எங்களுக்கு வேண்டாம். எனக்கு அவனை பிடிச்சிருந்தாலும் எனக்கு வேண்டவே வேண்டாம். மேடம் இன்னும் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறா.
இவ்வளோ அழகா இருக்கா. சாரியில் பார்த்தது என்னாலே தாங்க முடியல. இவ்வளோ அழகா இருக்கா, ஆனால் கோவம் மட்டும் கருங்குறங்காட்டப்படுறா. கொஞ்சம் கூட அக்கறை இல்லை இவளுக்கு. பாவமே, ரகு சாப்பிட்டானா தூங்கினானா, அத்தை பையன் தெரிஞ்சோடனே நம்மளை கழட்டி விட பார்க்குறா பத்தியா. சொந்த மாமன் பையனே வேணாங்கிறான். அத்தை மேல உள்ள கோவத்தில் என்னை அவாய்ட் பண்ணுறான். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலால இவங்க அக்காவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஏதோ சங்கடம் நடந்துருச்சு. அதனால் இவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு பேசுகிறா. என்னையும் இவ கல்யாணம் பண்ண மாட்டான்னு பேசுகிறா. ஏதோ ஏமாத்த வந்த மாதிரி எங்களை இப்படியெல்லாம் யோசிச்சு அப்பப்பா பெரிய படமே ஓட்டிட்டாளே. பாரு எவ்வளோ அழகா இருக்கான்னு. கண்ணை மூடி சாமி கும்பிடும்போது கூட தீவிர மாதிரி தான் இருக்கா. எனக்கு மட்டும்தான் இவ இப்படி தெரியுறாளா, இல்லை எப்பவுமே இப்படி தான் இருக்காளா தெரியலையே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாவது கமெண்ட் பண்ணுங்க. இவ அழகா இருக்காளா, இல்லை இவங்க அக்கா காவியா அழகா இருக்காளா, இல்லை சுனிதா அழகா இருக்காளா? ஓகே. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என் ஆளு காவி மட்டும்தாங்க. சரியா, நீங்கள் என்ன கம்பேர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எனக்கு கழுவி ஊற்றிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ பின்னாடி தான் நான் போவேன், வேற ஆப்ஷன் இல்லை. சுனிதா, சாமி கும்பிட்டீங்கன்னா எனக்கு குங்குமம் எடுத்து வச்சு விடல. சுனிதா தான் வைக்கணுமா? நானும் வைக்கலாமே. இப்பதான் பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்குடி, என் பொண்டாட்டி மாதிரி. ஓ, எவ்வளோ மணி நேரம் வைக்கிறடி? ஷமா, I love you. சி, நீ எதுக்கு இங்கே வந்த? உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? எதுக்கு கடை என் பக்கத்தில் வந்து நிற்கிற? போட அந்த பக்கம். எதுக்குடி இப்படி தள்ளுற? என் பக்கத்தில் வந்து நின்னா தள்ளாம உனக்கு கொஞ்சம் வாங்கலடா. நான் பாட்டுக்கு செவனேந்தாடி கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தேன். நீ பாட்டுக்கு இங்க வா பக்கத்துல வான்னு கூப்பிட்டது இல்லாம குங்குமத்தை வெய்ய அதை வெய் இது வெய்யின்னு சொன்னா பக்கத்துல வந்து வச்சா போனா போகுதுன்னு பார்த்தா இன்னும் ரொம்ப ஓவரா பேசுற. இது குங்குமத்தை வச்சியா? டே லூசு பையில அறிவிற்காடா உனக்கு? கல்யாணமாகாத ஒரு பொண்ணை கிட்ட கல்யாணமாகாத ஒரு பையன் குங்குமத்தை வச்சா என்ன அர்த்தம் கூட உனக்கு தெரியாது? என்ன அர்த்தமோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா தாயே. ஆனா நீ வைக்க சொன்ன நான் வச்சேன், அவ்வளவுதான். வேண்டாட்டி நீயே அழிச்சுக்கோ. வேணாம் வேணாம், வெளியே பத்திரம் முதல்ல கிளம்பு. இதுக்கு மேலே நீ எதுவுமே பண்ண வேணாம், என் கிட்ட கூட வர வேண்டாம், போடா. இது என்னடா வம்பு? நானே வச்சேன், நானே அடிச்சுட்டு போயிடுறேன். கிட்ட வராத, அவ்வளோதான் சொல்லுவேன். தேவையில்லாம நீ புதுசு புதுசா பிரச்சனை கிளப்பிட்டே இருக்கேன். போட அந்த பக்கம், போட அந்த பக்கம்னு சொல்றேன்ல. இந்த அடி நில்லு ஒரு நிமிஷம். ஐயோ விட்டுட்டோம் முதல்ல. எதுக்காக கூட கோயில வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க? கையை விடுன்னு எதுக்குடி சொல்ற? இப்பதானே நீ குங்குமத்தை களைச்சி விடுன்னு சொல்ற. களைச்சி விட்டதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? போதும், இது வரைக்கும் நீ பண்ணதே போதும். கொஞ்சம் விடுன்னு சொல்லிட்டேன். அப்படியெல்லாம் விட முடியாதுடி. வேணா, என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். விட முடியாதுன்னா விட முடியாதுடி. சும்மா என்ன இஷ்டத்துக்கு வாடி போடின்னு பேசுற? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ என் பொண்டாட்டிடி, அதுலயே டி வருதுடி. வேணா, ரொம்ப டென்ஷன் பண்றேன். என்ன ஏதாவது திட்டிட போற? நீ திட்டினாலும் எனக்கு கவலை இல்லடி. கொஞ்ச நாளும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ என் கூட இருந்தா மட்டும் போதுண்டி. சும்மா இந்த பேசி மயக்கிற வேலையெல்லாம் வேணாம். நான் எதுக்கு உன்னை மயக்கணும்? ஆல்ரெடி நீ மயங்கி தாண்டி இருக்க. இங்க பாரு, கையை விடுன்னு சொல்லிட்டேன். முடியாது. எனக்கு உரிமைப்பட்ட கையை நான் பிடிப்பேன், வேற யாரும் அதை தடுக்க முடியாது. எனக்கும் உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன். பெரிய உரிமைப்பட்ட கையை நல்லா அதிகாரமா பேசிட்டு இருக்கேன். கையை விடுடா. உனக்கு என்ன பிடிக்கலன்னா கண்டிப்பா நான் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிருக்கவே மாட்டேன். ஆனா உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எத்தனையோ தடவை உன் கண்ணில் பார்த்துருக்கேன்டி. ஐயோ கடவுளே, சினிமா டைலாக்கெல்லாம் பேசி என்னை இரிட்டேட் பண்ணாத. தயவு செய்து கையை விடு. வேணாம், என் தங்கச்சி பார்த்தானா எங்க அம்மா பாட்டு போய் சொல்லிவா, பெரிய பிரச்சனை ஆயிடும். கையை விடு. ஆகட்டும், எனக்கு வசதியா போச்சு. ஸோ இவனை வச்சுட்டு